அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 38. எதிர்பாரா அதரபானம். கடந்த ஒரு வாரமாக சோழ சாம்ராஜ்யமே அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. கங்கை கொண்ட சோழபுரமோ அதுவரை கண்டிராத வகையில் திமிலோகப்பட்டது. உலகில் உள்ள மகிழ்ச்சியெல்லாம் ஒருங்கே திரண்டு வந்து அந்த தலைநகரில் பாய்ந்து விட்டதோ என்று எண்ணும்படி எங்கெங்கும் ஒரே மகிழ்ச்சி வெள்ளம். நகர் அலங்காரங்களுக்கு ஒரு எல்லையே இல்லையே எனும்படியாக கலையரசி அங்கே தன் கடையை பறக்க விரித்து விட்டிருந்தாள். மணிமுடி தாங்கிய மன்னர்களும் குறுநில அரசர்களும் மற்றும் உயர்தர பெருங்குடியினரும் தத்தம் குடும்பத்தினரோடு நாள்தோறும் தலைநகரில் வந்து குவிந்து கொண்டே இருந்தனர். சோழ நாட்டு மக்களல்லாது சேர பாண்டிய நாடுகளின் மக்களும் மன்னன் அனபாயனின் திருமண வைபவத்தை காண மகிழ்ச்சி குலுங்கும் மனதினராக மந்தை மந்தையாக வந்து கொண்டிருந்தனர். எங்கும் ஒரே ஆனந்தம். ஆனால் இவ்வளவுக்கும் காரண புருஷனான அனபாயனோ கவலையே கவலைப்படும்படியான கவலையில் ஆழ்ந்து போய் இளவந்திகை பள்ளி நந்தவனத்தில் வந்து அமர்ந்திருந்தான். இன்னும் சற்று நேரத்தில் அனங்க சொரூபனாக மணமேடையில் ஏறி அமரப்போகும் அவனா இப்படி உடல் குன்றி உள்ளம் சோர்ந்து அமர்ந்திருக்கிறான். திரிபுவனம் எங்கும் தேடினாலும் கண்டெடுக்க முடியாத கந்தர்வலோக மாதரசி போன்ற ஏழிசை வல்லபியின் பொற்கரத்தை பற்ற போகும் பாக்கியம் பெற்றவனா இப்படி பனிச்சிலை போல உறைந்து அமர்ந்திருக்கிறான். அமைதி பூத்த அந்த இளவந்திகை பள்ளி நந்தவனத்தில் தழைத்து வளர்ந்திருந்த நானாவித செடி கொடிகள் மலர் பூக்க மறந்து வெண்முத்துக்கள் போன்ற பனித்துளிகளை தம் இலைகளில் ஏந்தி நின்றன. அவ்வெண் பனித்துளிகளில் காலை இளம் வெயில் செய்யும் மித்ரஜாலம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தன் அருகில் ஏதோ சலசலத்த சத்தம் கேட்டு தலை நிமிர்ந்தான் குலோத்துங்கன். அப்படி நிமிர்ந்த அவன் அப்படியே கல்லாக சமைந்து விட்டான். அவனது கண் இமைகள் இமைக்கும் சக்தியை இழந்து நிலைத்து நின்றன. அப்படி விழித்து நின்ற அவனது கண்ணின் கருமணிக்குள்ளே அதிரூப சௌந்தரியம் வாய்ந்த சின்னஞ்சிறு பெண்ணின் உருவம் ஒன்று பளிச்சென்று தோன்றியது. அதனால் குலோத்துங்கன் கண் கூசி இமை தட்டினான். அவன் எதிரே ஏழிசை வல்லவி நின்று கொண்டிருந்தாள். அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியும் அளவு கடந்த வியப்பும் அளவற்ற கவலையும் மனிதனை பித்தனாக்கும் சக்தி வாய்ந்தவை அல்லவா? குலோத்துங்கன் இப்போது அத்தகைய பித்த நிலைக்குத்தான் ஆளாகிவிட்டான். தன் எதிரே நின்ற வல்லபியை ஏறிட்டு பார்த்தான். வல்லபியா அவள்? இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் சர்வ அலங்கார பூஷிதையாய் மணமேடை ஏறி அமரப்போகும் மணப்பெண்ணா அவள்? எளிய ஆடை அணிகளுடன் இருந்த அவள் சோகத்தின் தலைமகளாக அங்கே நின்றிருந்தாள். அவளது முகத்தில் எந்நேரமும் ஆட்சி புரிந்து நிற்கும் அந்த அழகு புன்னகை எங்கே? கவிதை பாடும் அந்த கண்கள் ஏன் கலங்கி இருக்கின்றன? கனிரசம் ஊறும் அதர இதழ்கள் ஏன் வறண்டிருக்கின்றன? காய்ந்த இலை சருகு ஒன்றை தன் மெல்லிய விரல்களால் கசக்கி கொண்டு நின்றிருந்தாள் அவள். வல்லபி என நடுங்கும் குரலில் அழைத்து ஏதோ சொல்ல வாயெடுத்த அனபாயன் ஏதும் சொல்ல இயலாதவனாய் அவளையே ஏறிட்டு பார்த்தான். இந்நேரம் வரை தலை குனிந்து கொண்டிருந்த வல்லபி மெல்ல நிமிர்ந்து அவனை நேருக்கு நேர் நோக்கினாள். அப்பப்பா, அந்த பார்வையில் தான் என்ன சோகம், எவ்வளவு கவலை! மாபெரும் அவல காவியம் ஒன்றே அவளுடைய பார்வையில் அரங்கேற்றமாகி மறைந்தது. அரசர்க்கரசே என மிக மெலிந்த குரலில் விழித்த வல்லபி அதற்கு மேல் பேச முடியாமல் தலை குனிந்தாள். என்ன வல்லபி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று தன்னை மீறிய வாஞ்சையுடன் கேட்டான் அனபாயன். செய்தி ஒன்றும் இல்லை பிரபு. தங்களிடம் ஒரு மாபெரும் வரத்தை வாங்கி போகவே வந்திருக்கிறேன். வரமா? உன்னில் ஒரு பகுதியாக இருக்கும் என்னிடம் வரமா? வலது கண் இடது கண்ணிடம் வரம் கேட்பது இல்லையே. வாஸ்தவம் தான் பிரபு. ஆயினும் தங்களிடம் ஒரு வரம் கோரத்தான் இங்கே வந்திருக்கிறேன். வரம் என்று சொல்லாதே, அன்பு பரிசு என்று கேள். எதுவாயினும் இப்போதே அளிக்கிறேன். வல்லபி சற்று நேரம் ஏதோ யோசிப்பவள் போல தயங்கிவிட்டு சட்டென்று தலை நிமிர்ந்து, அன்பு பரிசு பெற இப்போது நான் அருகதையற்றவள் அரசே. அதனால் தான் சொல்லுகிறேன். முதலில் நான் கோரும் வரத்தை அளித்தருளுங்கள். பிறகு அதையே தங்கள் அன்பு பரிசாக ஏற்றுக்கொள்கிறேன். மகா அறிஞனான அனபாயனே அவளது பேச்சு திறமையை கண்டு பிரமித்து விட்டான். சரி வல்லபி, உன் விருப்பத்தை வரமாகவே எண்ணி என்னிடம் தெரிவிக்கலாம் என்றான் தனிந்த குரலில். தவறாமல் மறுக்காமல் அளிப்பீர்கள் அல்லவா? நிச்சயம் அளிப்பேன். நம்பிக்கையுடன் கேள். பிரபு, இன்று மணவரையில் தங்கள் திருக்கரத்தால் எனக்கு மாலையிடும் முன்பு என் அன்பு சகோதரி சோழ நாட்டின் வீர திலகம் முக்கோ கிழானடியின் கழுத்தில் முதல் மாலை இட வேண்டும். இதுவே நான் கோரும் வரம். இவ்வரத்தை எனக்கு தாங்கள் அளித்தே ஆக வேண்டும். வல்லபி, நீதியின் பெயரால், தர்மத்தின் பெயரால், சத்தியத்தின் பெயரால் கேட்கிறேன் சுவாமி.
தங்கள் மீது கொண்ட எல்லையற்ற காதலின் பெயரால் கோருகிறேன் பிரபு. வல்லபி, என்ன சொல்கிறாய் நீ? தியாக குன்றின் மீது ஏறி நின்று தங்களிடம் இந்த வரத்தை வேண்டுகிறேன் வேந்தே. ஏழிசை வல்லபி, சோழ வம்சத்தில் பிறந்த எந்த மன்னனுக்கும் ஒரே பெண்ணை உண்மையாக காதலிக்க தெரியாது என்ற பழியிலிருந்து மீண்டு வந்த என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? இல்லை பிரபு, நானும் முக்கோ கிழானடியும் 2 பேர் அல்லர், ஒருவரே தாம். எங்களுக்கு உடல்தான் வெவ்வேறாக இருக்கிறது, ஆன்மா ஒன்றுதான். அவற்றை பிரித்தெடுக்க இனி யாராலும் முடியாது. நானே அவள், அவளே நான். எனவே தாங்கள் ஒருத்தியைத்தான் காதலித்திருக்கிறீர்கள், ஒருத்திக்குத்தான் மாலையிடப் போகிறீர்கள். சஞ்சீவியை உட்கொண்டவன் போல துள்ளி எழுந்தான் அனபாயன். மாதர் குல திலகவதி, என் இதய பாரத்தை இறக்கி அதில் தூய சஞ்சீவி ரசத்தை ஊற்றிய உனது பெருந்தியாக உள்ளத்திற்கு நான் என்றென்றும் அடிமைப்பட்டிருப்பேன் கண்ணே என்று கூறிக்கொண்டே போய் வல்லபியின் எதிரே முழந்தாளிட்டு அவளது பூங்கரத்தை பற்றி முத்தமிட குனிந்தான் குலோத்துங்கன். அதே சமயம் தேர் போல வளர்ந்து நின்ற ஒரு பெரிய செடியின் பின்னாலிருந்து தன் 2 கரங்களையும் அகல விரித்து கொண்டே அம்பு போல பாய்ந்து வந்த முக்கோ கிழானடி உரத்த குரலில், வல்லபி, என்னை மன்னித்து விடு கண்ணே என்று கூறிக்கொண்டே வல்லபிக்கும் அனபாயனுக்கும் நடுவிலே வந்து வீழ்ந்தாள். அடுத்த கணம் வல்லபியின் கரத்தில் முத்தமிட குவிந்த குலோத்துங்கனின் உதடுகள் முக்கோ கிழானடியின் கன்னங்களில் ஆழமாக பதிந்து ஒட்டிக்கொண்டன. ஆலய மணிகள் கணீர் கணீர் என்று பேரொலியை எழுப்பி முழங்கின. வேத கோஷம் விண்ணில் ஏறி மிதந்தது. இன்னிசை கருவிகளின் ஓசை என் திசைகளிலும் பரவி ரீங்கரித்தது. மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரமோ 7 14 லோகங்களையும் அதிர வைத்தது. இத்துணை ஆனந்த வெள்ளப்பெருக்கினிடையே சோழ சாம்ராஜ்யத்தின் மன்னன், செம்பிய வம்ச குல விளக்கு, எதிரொலி சோழன், நிகரொலி சோழன், அனபாய குலோத்துங்க சக்கரவர்த்தி, மலைய நாட்டு இளவரசி முக்கோ கிழானடியின் கழுத்திலே மாலையிட்டான். மறுவினாடி திருநாவலூர் இளவரசி ஏழிசை வல்லபியின் கழுத்திலும் மாலை சூட்டினான். சில வினாடிகளுக்கு பிறகு மலர் மழை பொழிய மங்கள கீதம் ஒலிக்க மகா மன்னன் அனபாயன் தனது பட்ட மகிழ்ச்சிகளுடன் சோழ சாம்ராஜ்யத்தின் பழம்பெருமை வாய்ந்த பொற்கொலு பீடத்தில் போய் அமர்ந்தான். அவனது வலது பக்கத்தில் அமர்ந்த முக்கோ கிழானடி தனக்கு எதிரே திரண்டு கூடியிருந்த ஜனக்கடலை நோக்கினாள். பிறகு தன் ஆசான் தண்டி அடிகளையும் அன்பால் வளர்த்த அன்னை தியாக பதாகையையும் பார்த்தாள். அதன் பின் தன் இதய பூபதி அனபாயனை ஏறிட்டு நோக்கினாள். நெஞ்ச நிறைவுடன் தெய்வ ஒளி வீச புன்னகை பூத்தாள். பூத்து கொண்டே குலோத்துங்கனின் மடியில் மெல்ல தலை சாய்ந்தாள். அடுத்த கணம் அவளது ஜீவன் எனும் பொற்பறவை பொன்னுடற் கூட்டிலிருந்து விடுபட்டு ஆனந்தமயமான துரிய வெளியில் கலந்து மறைந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 39. ஞான மழை பொழிந்தது. திருச்சிற்றம்பலத்தின் முன்றிலை பெரிதாக்கி அதனை அழகுபட அமைக்க தொடங்கிய திருப்பணிகள் சிறப்புற முடிவடைந்தன. தன் கனவு நனவானதை காண தலைநகரிலிருந்து தில்லை வந்து சேர்ந்தான் அனபாய குலோத்துங்கன். அவனுடன் அவனுடைய பட்டத்தரசி ஏழிசை வல்லபி எனும் தியாகவல்லியும் வந்திருந்தாள். பெருமக்கள் புடைசூழ அன்று முழுவதும் அரசனும் அரசியும் எம்பெருமான் நடராசர் ஆலயத்தை சுற்றி பார்ப்பதிலேயே நேரத்தை கழித்தனர். பின்னர் நடந்த விசேஷ பூஜைகளிலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்ட அரச தம்பதியர் கொட்டகாரத்துக்கு வந்து சேருவதற்குள் பகலோன் பள்ளி கொள்ள போகும் நேரமாகிவிட்டது. சிறு பொழுது ஓய்வுக்கு பின் அனபாயனும் தியாகவல்லியும் கொட்டகாரத்தின் எதிரே இருந்த நந்தவனத்தை நோக்கி தனியே சென்றனர். அன்றொரு நாள் தில்லை திருப்பணி திட்ட ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த அன்று மாலை தியாகவல்லியும் பரிவாதினியும் அமர்ந்து ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்தார்களே, அந்த இடத்திற்குத்தான் இப்போது அரசனும் அரசியும் வந்து சேர்ந்தனர். அதே குளக்கரை, அதே பளிங்கு கல் படித்துறை. ஆனால் அவை முன்பை விட இப்போது பன்மடங்கு எழிலுடன் விளங்குவன போல தோன்றின. அனபாயனும் ஏழிசை வல்லபியும் அப்பளிங்கு கல்படி மீது எதிரெதிரே அமர்ந்தனர். இருவர் கண்களும் ஒன்றையொன்று சந்தித்து உறவாடின. அவ்வுறவு சங்கமத்தில் அவ்விரு ஜோடி விழிகளின் ஆழத்திலே ஏதோ ஒரு அவலக்கரை படிந்திருந்ததை அவர்கள் 2 பேருமே அறிந்து கொண்டனர். ஆம், முக்கோ கிழானடியின் ஈடு செய்ய முடியாத பிரிவு துயர்கரைதான் அவர்களின் விழிக்குழி ஆழத்திலே இன்னும் லேசாக படிந்திருந்தது. அந்த கரை அவர்களது இதயத்தின் அடித்தளம் வரை போய் சுவர்ந்து விட்டிருந்தது. ஆயினும் அது மேலும் ஊறி பரவாமல் இருக்க வேண்டும் என்று வல்லபி நினைத்தாள். அனபாயனும் அதையே விரும்பினான். இந்த நினைப்பிற்கும் விருப்பத்திற்கும் துணை செய்ய இசையை தவிர வேறு எதனால் முடியும்? எனவே ஏழிசை வல்லபி தன்னை மறந்து தனது தீங்குரலெடுத்து மெல்ல பாட ஆரம்பித்தாள்.
இதே கலிப்பாவையை இதற்கு முன்பு ஒருமுறை இதே இடத்தில் இதே நேரத்தில் வல்லவி பாடியிருக்கிறாள். ஆம், பரிவாதினியும் தன் தெய்வாம்சம் பொருந்திய பரிவாதினி வீணையால் கந்தர்வ இசையோசை மீட்டி கூட்டி எழுப்ப அந்த வீணாகான மோகன அலையிலே ஒன்றி உயர்ந்து தவழ்ந்து செல்வது போல பாடியிருந்தாள். அப்பாடலை கேட்டு தன் மனதை பறிகொடுத்த அனபாயன் இதே வாவியில் பூத்திருந்த அரவிந்த மலர் ஒன்றை பறித்து தன் மனதைப் போல சலனமிட்டு அலைந்த நீரில் எரிந்துவிட்டு போயிருக்கிறான். அந்த இனிய பழைய நினைவுகள் எல்லாம் இப்போது அடுக்கடுக்காக ஓடி வந்து அவர்களின் நெஞ்சில் புகுந்து ரீங்கரித்தன. இன்பத்தின் அடியாக துன்பம் பிறப்பதும் துன்பத்தின் அடியாக இன்பம் தோன்றுவதும் இயற்கை விதியல்லவா? தன்னை மீறி எழும் துன்ப நினைவுகளை மறந்து இன்ப நினைவுகளை நிறைத்து கொள்ளவே வல்லவி இப்போது பாடினாள். அதை செவிமடுத்து தன் துன்ப நினைவு சுமையை இறக்கி இன்ப நினைவு சுமையை ஏற்றி கொள்ளலாம் என்றே அனபாயனும் நினைத்தான். ஆனால் அவர்களின் அந்த முயற்சி படுதோல்வி அடைந்தது. இதுகாரும் இதயத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து கிடந்த அவலக்கரை மறைவதற்கு பதிலாக இதய பிராந்தியம் முழுமையுமே மூடி மறைக்க ஆரம்பித்தது. தாளம் முறிந்து ஸ்ருதி தளர பாடுவதை நிறுத்தினாள் தியாகவல்லி. அனபாயன் அவள் முகத்தை பரிதாபமாக ஏறிட்டு நோக்கினான். இருவருக்குமே என்ன செய்வது என்று தெரியவில்லை. எழுந்து போய்விடலாம் என்று அவர்கள் எண்ணிய சமயத்தில் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்நந்தவனத்தை நோக்கி 4 பேர் வருவதை பார்த்து வியப்படைந்தனர். அருள்மொழி தேவரும் ஒட்டக்கூத்தரும் தண்டி ஆசிரியரும் பாலவராயரும் தாம் அங்கே வந்து கொண்டிருந்தனர். அனபாயனும் வல்லபியும் அவர்கள் வருகையை கண்டு சற்றே உற்சாகமடைந்தனர். வருக வருக, உங்கள் அனைவருடைய வருகையையும் எதிர்பார்த்துதான் நாங்கள் இங்கே வந்து காத்திருக்கிறோம் என்றான் மன்னன் புன்முறுவலுடன். இயற்கையிலேயே குறும்புக்காரரான கூத்தர் இந்த முதிர்ந்த வயதிலும் அக்குறும்பு குணத்தை மாற்றிக்கொள்ளாதவராய் அனபாயரின் முகமன் அஸ்திவாரம் இல்லாமல் ஆடுகிறது என்று சொல்லிக்கொண்டே தம் கைத்தடியை லேசாக தரையில் ஊன்றிவிட்டு குளக்கரை படியில் அமர்ந்தார். அமர்வதற்குள் அவர் ஊன்றி வைத்த தடி கீழே சாய்ந்தது. கூத்தரின் இந்த சமத்கார குறும்பை கண்டு எல்லோரும் கலகலவென சிரித்தனர். என் நண்பர் கூறுவதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். பண்ணும் பாவும் சேர்ந்த பிறகு இலக்கணத்தை யாரும் எதிர்பார்ப்பதில்லை. சோலைக்கு மாங்குயில் சொந்தமான பின் தென்றலுக்கு அங்கே வேலை இருப்பதில்லை. தமிழரசரும் இசையரசியும் தனித்திருக்கும் போது இந்த தமிழோதிகளின் வரவை என்று அருள்மொழி தேவர் சிரிப்புக்கிடையே சொல்லி முடிப்பதற்குள் தண்டி ஆசிரியரும் குறுக்கிட்டு, நிச்சயம் எதிர்பார்த்திருக்க முடியாது என்றார் சிறு நகையுடன். கூத்தரும் பாலவராயரும் இதை கேட்டு சிறு பிள்ளைகள் போல சிரித்து முழக்கினர். அனபாயனும் வல்லபியும் கூட அவர்கள் சிரிப்பில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பு மனவியல் பயின்ற அருள்மொழி தேவரும் கூத்தரும் அச்சிரிப்பின் தன்மையை உடனே புரிந்து கொண்டு விழிப்படைந்தார்கள். அரசரும் அரசியும் ஏதோ ஒரு ஆழ்ந்த கவலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறோம் என்றார் கூத்தர் சஞ்சலத்துடன். ஆம் கவிஞரே, மனம் என்னும் மாய குரங்கு மன்னாதி மன்னர்களையும் அலைக்கழித்து வேடிக்கை பார்க்க தயங்குவதில்லை. அந்த பயங்கர பிடியிலிருந்து மீளவே இப்போது உங்கள் வருகையை நாங்கள் எதிர்பார்த்தோம். இனி அந்த மனக்குரங்கின் சேட்டைக்கு இங்கு இடம் இருக்காது. என் இதயம் கவர்ந்த சீவக சிந்தாமணி எனும் கந்தர்வ ரசத்தால் எங்களை குளிப்பாட்ட இதோ நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்கள் வருகையை கண்டதுமே இதுகாரும் எங்களிடம் இருந்த கவலை எனும் பறவை அதோ சிறகடித்து செல்கிறது. மகிழ்ச்சி பறவையை எங்கள் மனக்கூட்டில் குடியேற்றுவது இனி உங்கள் பொறுப்பு. என் சிந்தை குளிர சீவக சிந்தாமணியிலிருந்து ஒரு தேனாடை பாடலை பாடுங்கள் கவிஞரே. அந்த தேனாடையை பிழிந்து கனிச்சாற்றில் கலந்து எங்கள் காதுகளை நிரப்புங்கள் அமைச்சரே. வேதனையும் ஆவலும் சங்கமித்து புரள மிக தனிந்த குரலில் கூறி நிறுத்தினான் அனபாயன். என்ன ஆச்சரியம்! கூத்தரும் அருள்மொழி தேவரும் வாய் திறக்கவே இல்லை. மறுமொழி ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தனர். இதை கண்ட மன்னனுக்கு பெரும் வியப்பாகிவிட்டது. தனது எந்த வேண்டுகோளையும் என்றும் நிராகரிக்காத இவர்கள் ஏன் இன்று இப்படி மௌனம் சாதிக்கிறார்கள்? ஒரே வினாடியில் 1000 எண்ணங்கள் முட்டி மோத அவர்களை உற்று பார்த்தான் அனபாயன். அருள்மொழி தேவர் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் லயித்திருந்தார். கூத்தரும் அவ்வாறே தலை குனிந்து கண்மூடி கொண்டிருந்தார். கவியரசர்களே, இந்த காவலன் கூற்றில் ஏதேனும் பிழை கண்டு என்று வாக்கியத்தை முடிக்காமல் குரல் தழுதழுக்க நிறுத்தினான் குலோத்துங்கன். அருள்மொழி தேவர் மெல்ல தலை நிமிர்ந்து மன்னனை கூர்ந்து பார்த்துவிட்டு தம் விழிகளை வேறு பக்கம் திருப்பி வைத்து கொண்டு சொன்னார். அரசே, உங்கள் கூற்றில் குற்றம் ஏதும் நாங்கள் கண்டிலோம். ஆனால் உங்களது மனக்கிலேசத்தை மாற்றிக்கொள்ள தேர்ந்தெடுத்த வழிமுறை நிரந்தரமான பலனளிக்க வல்லதா என்பதில்தான் எங்களுக்கு, குறிப்பாக எனக்கு சந்தேகம் எழுந்தது.
அச்சந்தேகத்தை ஆராய்வதில் நான் இறங்கியதால் அரசருக்கு உடனடியாக மறுமொழி சொல்ல முடியாமல் காலம் தாழ்ந்து விட்டது, மன்னிக்க வேண்டும். அனபாயன் விழிப்புற்றவன் போல சற்றே நிமிர்ந்து அமர்ந்தான். அருள்மொழி தேவர் எப்போதுமே ஒரு முக்கிய விஷயம் பற்றி பேசுவதென்றால் அதற்கு முன் மிக பலமான பீடிகை ஒன்றை போடுவது வழக்கம். அச்சமயம் அவர் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் திண்மையாகவும் பேசுவார். இதை நன்கு அறிந்திருந்ததாலேயே அனபாயன் உடனே விழிப்படைந்தான். தேவர் அவர்கள் சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழ் பயின்ற தமிழ் மன்னன் ஒருவன் தன் மனப்புண்ணை ஆற்றிக்கொள்ளும் வழிமுறையாக தண்டமிழ் காவியங்களை தவிர வேறு எதை தேர்ந்தெடுப்பான் என்று மிக பணிவுடன் கேட்டான் மன்னன். மன்னர் அவர்களின் மனச்சாந்திக்கு தண்டமிழ் காப்பியங்களை துணை நாடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. அவ்வழிமுறையை வரவேற்கிறேன், போற்றுகிறேன். ஆனால் அரசர் அவர்கள் அடிக்கடி தேர்ந்தெடுக்கும் காப்பியம் சீவக சிந்தாமணியாக இருக்கிறதே என்பதில்தான். ஏன் சீவக சிந்தாமணி சிறப்பான காவியம் அல்ல என்பது கவிஞர் அவர்களின் கருத்தா? முக்காலும் அவ்வாறு சொல்லேன். உலக மகா காவியங்களுள் முதன்மை இடம் வகிக்க சகல தகுதிகளும் வாய்க்கப்பெற்ற அதனை அப்படி சொல்ல ஒரு காலம் துணியேன். அவ்வற்புத காவியத்தை தமிழ் அன்னை பெற பல்லாண்டு காலம் மாதவம் புரிந்திருக்க வேண்டும். பிறகு கவிஞர் அவர்களின் கூற்றிலுள்ள கருத்து யாதோ? மன்னர் அவர்கள் இன்று ஏதோ ஒரு மன துன்பத்தால் மருகி இருக்கிறார். அத்துன்பத்தை மாற்றி இன்பம் தேட அவாவுகிறார். அதற்காக சீவக சிந்தாமணியின் துணையை நாடுகிறார். சிந்தாமணி நிச்சயம் அந்த தேவையை இப்போது நிறைவு செய்யும். ஆனால் நாளை இந்த நிறைவு நாளை நிரந்தரமாக இருக்குமா? வேறொரு புதிய துன்பம் மனத்திலே புகலாம். அல்லது இன்று மறைந்த துன்பம் நாளை மீண்டும் மறுஜென்மம் எடுக்கலாம். அப்போது மறுபடியும் சிந்தாமணியை தேட வேண்டியதுதானா? அது இன்று அளித்த இன்பம் எங்கே போயிற்று? ஏன் அது நித்தியத்துவமின்றி மறைகிறது? இதற்குரிய விடை ஒன்றே ஒன்றுதான். இந்திரியங்களின் எழுச்சியை கொண்டு சேர்க்கப்படும் எந்த இன்பமும் நித்தியத்துவம் அடைவது இல்லை, அடையவும் முடியாது. மனம் மெய்களால் உய்த்துணர்ந்து அனுபவிக்கும் இன்பமே அல்ல. அது துன்பத்தின் மாய தோற்றம்தான். உடற்சருமத்தில் எங்காவது ஓரிடத்தில் ஊறும் கெட்ட குருதியால் அங்கு அரிப்பு எடுக்கிறதல்லவா? அவ்வரிப்பு எடுக்கும் இடத்தை சொரியும் போது கூட ஒருவித இன்பம் ஏற்படுவது போலத்தான் தோன்றுகிறது. ஆனால் அது உண்மையில் இன்பம்தானா? அவ்வாறு சொரிந்த இடம் இரத்த களரியானதும் அங்கு துன்பம் உண்டாகி விடுகிறது. அப்படியானால் இதற்கு முன்பு அங்கு தோன்றிய இன்பம் எங்கே? அதன் வாழ்வு என்ன ஆயிற்று? மீண்டும் அது தோன்றுமா? தோன்றி நித்தியத்துவம் பெறுமா? ஏன் இப்படி அந்த இன்பம் அழிகிறது? அழியும் போது துன்பத்தை ஏன் தோற்றுவித்து செல்கிறது? ஒன்றும் இல்லாமலே அது ஒழிந்துவிடக்கூடாதா? துன்பத்தை துணை வைக்காமல் போகக்கூடாதா? மனத்தாலும் மெய்யாலும் தோற்றுவிக்கப்படும் எல்லாவித இன்பத்தின் இயல்பும் இதுதான். இவ்வாறாயின் இன்பம் என்ற ஒன்று இல்லவே இல்லையா? அதை நாம் அடைய முடியாதா? முடியும். ஆனால் அதை மனத்தால் அடைய முடியாது, மெய்யால் பெற முடியாது. ஆன்மா ஒன்றினாலேயே அடையலாம். ஆன்மாவினால் அடைய பெறும் இன்பமே உண்மையான இன்பம். அதுவே நித்தியமான நிரந்தரமான இன்பம். அதற்கு அழிவில்லை, மறைவில்லை. துன்பத்தின் தொடர்பும் அதற்கு இல்லை. இன்பத்தின் இறுதி என்பதும் அதற்கு இல்லை. இம்மைக்கும் அந்த இன்பம் உதவும், மறுமைக்கும் அந்த இன்பம் பயனாகும். அழிவற்றதாக இருக்கும் ஆன்மாவை போலவே அது அடையும் இன்பமும் அழிவற்றதாக இருக்கும். அந்த அழிவற்ற ஆன்ம இன்பத்தை மன்னர் அவர்கள் விரும்பும் சீவக சிந்தாமணியால் அழிக்க இயலாது. அதனால் பெறவும் முடியாது. ஏனென்றால் சீவக சிந்தாமணி சிற்றின்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காப்பியம். அதன் மூலக்கருவே சிற்றின்பத்தை அடிப்படையாக கொண்டதுதான். அந்த துறையில் அது ஒரு ஒப்பற்ற காவியம்தான். அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எப்பயன் கருதி அது எழுந்ததோ அப்பயனை நிறைவாக்க அதற்கு சக்தி உண்டு. மனத்தையும் மெய்யையும் அஸ்திவாரமாக கொண்டு விளையும் இன்பத்தை அதனால் தோற்றுவிக்க முடியும். ஆனால் அது இன்பமல்ல, துன்பத்தின் சலனம். ஆன்ம இன்பத்தை தோற்றுவிக்க அந்த காவியத்தால் ஆகாது. நிரந்தர இன்பம் வேண்டுவோர் அதனை நாடி செல்ல முடியாது. காணல் போன்ற இன்பத்தையே அது தன்னுள் கொண்டிருக்கிறது. ஒரு மாபெரும் காவியத்தை இப்படி குறைத்து பேசுகிறேனே என்று மன்னர் அவர்கள் வருந்தலாம். நான் ஒரு சைவனாக இருப்பதினால்தான் சமண காவியமான சீவக சிந்தாமணியை இறக்கி பேசுகிறேன் என்று என் இனிய நண்பர் தண்டி ஆசிரியரும் கருதலாம். அது உண்மையல்ல. நான் சிந்தாமணியின் சுவை பற்றி பேசவில்லை, அமைப்பை பற்றியும் பேசவில்லை. அதன் விளைவை பற்றி பேசுகிறேன், பயனை பற்றி பேசுகிறேன். குறுகிய சமயப்பற்று கொண்டவன் அல்ல நான். மகாகவி திருத்தக்க தேவரின் எதிரியும் அல்ல நான். அந்த சீரழில் காவியமாம் சீவக சிந்தாமணியை என்னை போல பயின்றவரும்
என்னைப் போல சுவைத்தவரும் என்னைப் போல புகழ்ந்தவரும் என்னைப் போல போற்றியவரும் மிக சிலரே இருப்பர். எனவே எனது பேச்சின் நோக்கம் அதுவல்ல. மன்னர் அவர்கள் தன் மன துன்பத்தை போக்கி இன்பம் பெற அக்காவிய சுவையை நாடி செல்வது பயனற்றது என்பதை எடுத்து கூறுவதே என் நோக்கம். இன்பத்தை நாடி செல்லும் வழி அதுவல்ல, அது இன்பமும் அல்ல. துன்பத்தை துடைக்கும் மார்க்கமும் அதுவல்ல. இதனாலேயே அரசர் விரும்பி கேட்டும் நான் அந்த காவிய சோலையில் இறங்கவில்லை. எனது கருத்தை கூத்தர் எப்படியோ உணர்ந்து கொண்டு அவரும் அத்தீஞ்சுவை பாக்களை பாடவில்லை. இதுவே என் கருத்து. இனி மன்னர் அவர்களின் எண்ணம் எதுவோ அதை தெரிவிக்கலாம். ஞான மழை பொழிந்து ஓய்ந்தது. அருள்மொழி தேவர் எனும் மகா கவிஞரான சேக்கிழார் தம் பேச்சை நிறுத்தினார். அவரது முகம் தன்னொளி பெற்று பிரகாசித்தது. அதில் ஞான தீச்சுடர் கனல் பரப்பியது. தவக்கனல் அனல் பறிந்தது. அறிவு பெருந்தி பிழம்பென ஜொலித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.